சிந்தாமணி விஜய கிட்ட செம்ம கோவத்தோட வந்து உங்க பையன் இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வந்து வீட்டில் வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவோ சிந்தாமணி நினைக்காத மாதிரி செம்ம ஆத்திரத்தோட அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டி பணத்தை நீங்க திருநீங்கன்னா அவன் என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க. இப்போ இதை கேட்டுட்டு ஷாக்கான சிந்தாமணியும் என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா விஜயாவும் நீங்க ஆளுங்களை வச்சு அவ முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு போன பணத்தை திருநீங்க, அதை பத்தி நான் எந்த கவலையும் படல. ஆனா நீங்க அவளோட கையில எல்லாம் அடிபடுற அளவுக்கு போயிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி வயலன்ஸா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால இப்போ நான் சொல்றேன், இதுக்கப்புறமா உங்களால மீனாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு டான்ஸ் கத்துக்க வரவோ தேவையில்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஜயா திடீர்னு மீனாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறதை கேட்டுட்டு சிந்தாமணி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ விஜயா எப்படி மாறினாங்க, அவங்க மீனாவுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவது மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசமும் விஜயா மூலியமா கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே மீனா ஒரு பூக்காரின்னு சொல்லிட்டு அவங்கள தரக்குறைவாத நடத்த போறாங்களா? விஜயாவோட மனசு முழுசா மாறிடுச்சா? அப்படி இல்லைன்னா இது சும்மா தற்காலிகமாக தான் விஜயா எடுக்கிற முடிவா இருக்குமா? அடுத்து விஜயா மீனாவை எப்படிதான் நடத்தினா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.